ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இப்போ பார்க்க போகிறது நம்ம கொரியன் சீரீஸ் அல்லது கொரியன் ட்ராமா வாட்டெவர் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ அது இப்போ ரீசெண்டாக வெளியே வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான வெப் ட்ராமா அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, அதோட பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMJ மூவிஸ் சேனலுக்கு புதுசாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய விதமான சீரீஸ் இருக்குது, அப்புறம் மூவிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிஸ்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட பேர் நான் சொல்லலை பார்த்தீங்களா, த ஈஸ்ட் பேலஸ். அது வந்து ஒரு அழகான சூப்பரான கொரியன் மூவி. இது மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஹாரர், சூப்பர் நேச்சுரல், ஃபேண்டசி, அப்புறம் லவ் சப்ஜெக்ட் அப்படி நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது. கொரியன் சீரீஸ் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு கொரியன் சீரீஸ் அவ்வளோ தாரமாக செதுக்கின சிலை மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மிஞ்சின ஸ்டோரின்னு சொல்லலாம். இதில் 8 எபிசோட் இருக்குது. அந்த ஒரு எபிசோடும் பார்த்திங்கன்னா 45 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு வந்து ஒரு லேக் ஆகிற மாதிரி மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சூடு பிடிச்சிடுது. ஸோ பட்டையை கிளப்பிட்டாங்க. சூப்பராக இருக்கும். இதோட ஸ்டோரி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மேலாட்டமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை நம்ம சொல்கிறதோட நீங்கள் பார்த்தா மட்டும்தான், இந்த மூவியை பார்த்தா, இந்த சீரீஸை பார்த்தா மட்டும்தான் இவ்வளோ சூப்பராக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே இருக்கும். ஸோ நான் மேலாட்டமாக நான் சொல்லிடுறேன். ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் அடுத்ததாக இளவரசர்கள் இருக்காங்களே, ராஜாவாகக்கூடிய இளவரசர்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிணத்துப்பை அப்படின்னு ஒரு பேய் இருக்குது. ஓகேவா? அது வந்து ஒரு சாபத்தினால உருவான பேய். அது வந்து அடுத்ததாக யாரெல்லாம் ராஜாவாக ஆகிறாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டில் இருக்க எல்லா ஆண்மகனும் இறந்துடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். அவன் வந்து அடுத்த இளவரசன். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவனையும் போட்டு தள்ள வரோன்னு நினச்சான். ஆனால் அது மாதிரி அவனை பிடிச்சிக்குது. அதாவது அவனுக்குள்ளே பேய் போயிடுது. ஸோ பேய் வெட்டுறவராக வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு வந்து ராஜாவோட பொண்ணு ஹெல்ப்ஃபுல்லாக போகுது. லாஸ்ட்டில் வந்து பேய் ஓட்டினாரா இல்லையா, அந்த ராஜ்யத்தை காப்பாற்றினாரா இல்லையா, அது மட்டும் காட்டுறது இல்லை. நிறைய ட்விஸ்ட்டுங்க நிறைய இருக்குது. அதாவது இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு. இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே நிறைய மர்மங்கள் இருக்குது. எதுக்காக இந்த பேய் வந்து இவங்களை மட்டும் கொள்ளுது? அதாவது இளவரசராக இருந்துட்டு ராஜாவாக மாறுற பசங்களை மட்டும் ஏன் கொள்ளுது? அதுக்கு ஒரு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை வந்து எவ்வளோ தான் ஹீரோ வந்து கேட்டாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். எதுக்கு இதெல்லாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி உன் வேலையை பாரு. நீ வந்தியா பேய் ஓட்டினியா அதை மட்டும் பாருன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, பேய் ஓட்டுறது மட்டும் இல்லைங்க, அந்த பேயோட உலகத்துலேயே போய் அதை அழிக்கக்கூடிய திறமையும் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஸோ நல்லாயிருக்கு. ஹீரோயின், அந்த பேய்ங்க, அதுலேயும் ஒரு க்யூட்டாக ஒரு பேய் வரும். கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்தே ஆகணும். ஸோ சூப்பராக இருக்குது. இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 10/7.6 இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம்.